பாருங்கள். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா மேங்காய் பருப்பு தான் பண்ண போகிறேன். இதை மாங்காயிலையும் பண்ணலாம், மாம்பழத்துலேயும் பண்ணலாம். எப்படின்னா மாங்காயில் ஸ்லைஸ் பண்ணி போட்டு பாதி கொதிச்சிருச்சு. நான் வந்து பெரிய பெரிய பீஸாக ஸ்லைஸ் பண்ணதுனால இந்த பாண்டில் பாதி அளவு தண்ணி எடுத்தேன். அது இப்போ சுண்டிகிட்டே வந்துடுச்சு. இப்போ கொலன்னு ஆயிடுச்சு. மாம்பழத்தில் வந்து அப்படியே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி அப்படியே ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி சூடு பண்ணி சர்க்கரை, சால்ட்டு, மிளகாத்தூள் போட்டு இது பண்ணிடலாம். மாங்காயை வந்து இப்படி கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சியாச்சு. இதுக்கு மேலே இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது உப்பு போடலாம், சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இறக்கி வச்சதுக்கு அப்புறமே இப்படி பண்ணிக்கலாம். உப்பு மிளகாயும் மிக்ஸ் ஆகணும் நல்லா. அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா சூடும் ஆறாது. இந்த மாதிரி எல்லாம் சுத்தனா கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சூடாக இருக்குது. இப்படி கிண்டிக்கலாம். இந்த மாதிரியே கிண்டிகிட்டே வாங்க. அது மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மிளகாத்தூளே தெரியல. ஏன் இப்படி இருக்குன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு. நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. தண்ணி நிறைய ஊற்றுங்க. நான் இவ்வளோ ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பெரியசாக ஸ்லைஸ் பண்ணால் நிறைய தண்ணி வைங்க. ரொம்ப இந்த காய் சீவுறதில் சீவனிங்கன்னா கொஞ்சமாக இவ்வளோண்டு தண்ணி போதும். அவ்வளோ தண்ணி வச்சு சீவனத்தில் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்லைஸ் பண்ணால் இவ்வளோ தண்ணி எடுத்து வச்சுக்காங்க. இவ்வளோ தண்ணி எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆறட்டும்.